எப்பேற்பட்ட தமிழ் ஆளுமைகள் புலவர்கள் இருந்தான்றதை பிசிலாத்தார் ஒரு பெரிய உதாரணம். அப்புறம் ஒரு மனிதனுடைய இளமை ததும்ப இருக்க வேண்டும், நிறைய இருக்கிறது என்னென்ன காரணம் சொல்ல, நல்ல மனைவி அமைய வேண்டும், நல்ல மக்கள் அமைய வேண்டும், நல்லாட்சி நடக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி காரணம் சொல்லி முடிக்கிறார். அதை விட கடைசியான செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பார்த்துக்காமையே ஒருத்தர் காணாத நேரத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு ஆழ்ந்து தோய்ந்த ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு நட்பை வெளிக்காட்ட முடியும்னு சொன்னால், நட்புடைய இலக்கணமாக சொல்லக்கூடிய சில பேர் சொல்லுவாங்க, கண்ணனுக்கும் குசேலனுக்கும் ஏற்பட்டது அப்படி ஒரு நட்பு, அதே மாதிரி கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் ஏற்பட்டது அப்படி ஒரு நட்பு. ஆனால் அதே விஞ்சக்கூடிய வகையில் கர்ணனும் துரியோதனும் ஒருத்தர் பார்த்து பழகி நட்பு வந்தது. குசேலரும் கிருஷ்ணனும் ஒரே சாந்திபனி ஆசிரமத்தில் ஒன்றா சேர்ந்து படிக்கிறப்ப நட்பு ஏற்பட்டது. ஆனால் எங்கேயோ மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய பிசிறின ஊரில் இருந்து பிசிராந்தியாக இருக்கும், திருச்சி உறையூரில் ஆட்சி செய்து கோப்பரஞ்சோகணும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலே அப்படி ஆழ்ந்து தோய்ந்து அடிமரத்தில் நட்பு ஏற்பட சொன்ன நட்புடைய வலிமை எப்படி இருக்கின்றது காட்டுறதுக்காக ஒரு கதை.